நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்றது முதல்ல நம்ம புரியணும். ஒருவரது கருத்து, நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றீங்க, அந்த கருத்தோ அல்லது உங்க உணர்ச்சிகளோ உங்க எண்ணங்களோ மற்றவர்களுக்கு போய் சேரணும். மற்றவர்களுக்கு போய் சேரணும்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறோம். அப்ப நீங்கள் சொல்வது அல்லது நீங்கள் நினைப்பது அல்லது நீங்கள் வலியுறுத்த நினைக்கின்ற ஒரு கருத்து உங்களுக்கு எதிரில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறோம். அப்ப இதுல நீங்க மட்டுமே இதுல ஒரு திறமைசாலியா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா மட்டுமே அது ரீச் ஆகுன்னு சொல்ல முடியாது. இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்கன்னா கேட்கும் திறன் அவருக்கு இருக்கணும், லேர்ன் பண்ணணும், அதை அப்சர்வ் பண்ணணும், அந்த திறன் அவருக்கு இருக்கணும். அப்ப கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது 2-வே ப்ராசஸ் அப்படிங்கிறோம். நீங்களும் நீங்க யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்களோ அவரும் இருவரும் சேர்ந்துதான் அந்த கம்யூனிகேஷனை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கம்யூனிகேஷன் துறையில், கம்யூனிகேஷன் என்கின்ற ஒரு கலையில் ஒரு மனிதன் திறமைசாலியாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலுமே வெற்றி பெறுவது எளிது. அவனுடைய உறவு முறைகள் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில். அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டா என்ன நல்லா நடக்கும் அப்படின்னா, ஒன்னு நம்பிக்கை அதிகரிக்கும், உங்க மேல ஒரு கான்பிடன்ட் லெவல் இருக்கும் நீங்க தெளிவா பேசுறதுனால. ரெண்டாவது, உறவுகள் வலுப்படும், ரிலேஷன்ஷிப். நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுனால உங்க சைட்ல என்ன நியாயன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ உறவு முறைகள் வலுப்படும். அடுத்தது, வேலை வாய்ப்பு மற்றும் உங்களுடைய வளர்ச்சி. நீங்க ஒரு சரியான முறையில உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கோ அல்லது அந்த வேலையில நீங்க நீண்ட நாள் நீடிப்பதற்கோ அந்த வேலை மூலமாக வளர்வதற்கோ இது உதவும். ஈவன் நீங்க ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா கூட கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, தலைமை பண்புகள். நீங்கள் ஒரு தலைவராக வேண்டும் என்றால், தலைவர்னா நீங்க ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு தலைவராகணும் இல்லை, உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு தலைவர். அந்த மாதிரி எத்தனையோ இடத்துல நமக்கு தலைமை பண்புகள் தேவைப்படுகிறது. அந்த தலைமை பண்புகள் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை பெற முடியும், வெற்றி பெற முடியும். அந்த தலைமை பண்புகளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். அடுத்தது, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இதுல பெரிய அளவுல குறையும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்ல வருகின்ற கருத்து ஒருத்தருக்கு தெளிவா புரியும் போது, உங்களுடைய எண்ணங்களை அவங்க புரிந்து கொள்ளும் போது அங்க ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கும். அதே போல நீங்க ஒரு விஷயத்தை ஈஸியா நீங்க சொல்லக்கூடிய லெவல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வராது. இதையெல்லாம் தாண்டி நீங்க சேல்ஸ் ஃபீல்ட்ல இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ்ல இருந்தாலோ உங்கள் பிசினஸ்ல மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா அது உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில். இதெல்லாம் தாண்டி மன அமைதி. நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெளிவா சொல்லக்கூடிய லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு அமைதி இருக்கும், ஒரு சுயமரியாதை இருக்கும். ஏன்னா பேச தெரியாதவனுக்கு என்னடா நம்ம நினைக்கிறோம் இதை அவன் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபம் வரும். ஆனா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வல்லவனாக நீங்கள் இருந்தால் நீங்கள் சொல்ல வருகின்ற கருத்தை மற்றவர்களுக்கு புரிய வகையில சொல்லும் போது நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க. அதனால கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது இது ஒரு சப்ஜெக்ட் அல்ல, இது ஒரு லைஃப் ஸ்கில், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான கலை. சோ நல்ல தொடர்பு பழக்கம், அதாவது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும். உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உங்கள் வாழ்க்கையில் வெல்லும், அது வெற்றியை தரும். எனவே கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் ஆகணும்னா நம்ம எம்பிஎஸ் அகாடமில 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்னு சிரிப்பு யோகா, சிரிப்பு யோகா ஆசிரியர் பயிற்சி. இரண்டாவது, மேடை பேச்சுக்கலை பயிற்சி. இந்த இரண்டிலுமே நீங்க உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக் கொள்ள முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.